ட்வீட் ஏதாவது போடணும் தவேகா வச்சு. மாநாட்டுல ஒரு பெரிய சேரை கொண்டு வந்து நடுவில் உட்கார வச்சு கால் மேல காலை போட்டு அதுக்கு பின்னாடி வந்து அனிருத் பிஜிஎம்லாம் போட்டு பயிர் விடுவானுங்க இந்த தற்குறிப்பாளுங்க. இது சேர்ல ஒரு டர்க்கி டவல் இருக்கிறதுக்கு நொசந்துட்டு இருக்கானே. இது இங்கே புதுசா ஒன்றும் நடக்கல, இது காலகாலமா நடந்துகிட்டு தான் இருக்குது. இல்ல சேரே மாத்திருக்காரு. லைக் அந்த சேர்ல அந்த நார்மலா உட்கார்ற சேர் இல்லாம ஒரு கம்ஃபர்டபிள் சேர் இன்னொன்னு மாத்திருக்காரு. இவனுக்கு திராவிடம், சுயமரியாதை, பகுத்தறிவுன்னு என்னத்தை தான் பேசுறானுங்கன்னு எனக்கு ஒரு இளவும் புரியல. ஒருத்தன் பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு சேர்ல உட்கார்றது இங்க பெரிய பிரச்சனையா இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கீழே சொல்றேன், டெய்லி வேலை பாக்குற ஆளுக்கு எது கம்ஃபர்டா இருக்கோ அங்க உட்காந்துட்டு போறாரு. வேலை பார்க்காதவன் எங்க இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன? திண்ணையில உட்காந்துருக்க கிளவி மாதிரி அழுதுகிட்டே இருக்கானுங்க டெய்லி. இப்ப என்னன்னு தெரியலையா, ஸ்டாலினை எடுத்து ஏதாவது ட்வீட் போட்டா நாம் தமிழர் தான் முதல்ல வந்து கமெண்ட்ல கடிக்கிறாங்க. என்ன காரணம் அது? இப்ப காங்கிரஸ் வந்து இவங்க கூட வந்து கூட்டணியில இல்ல, டிஎம்கே கூட. ஓகேங்களா, காங்கிரஸ் தான் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே அது அவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அநியாயத்தை என்ன பண்ணுவா, எப்படி நியாயப்படுத்துவாங்கன்னா, இப்ப நாங்க இவங்க கூட அலையன்ஸ் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு இது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி 90% அப்படிதான் ஓடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை இருக்கவே இருக்காரு, அவரு போய் ஜாயின் பண்ணிடுவாரு. ஏடிஎம்கால ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அவங்க அந்த டீமோட சேர்ந்து அப்படி ஜாயின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் கொஞ்சம் வந்து அந்த மக்கள் மேடையா ஏதோ ஒன்று அவங்க லத்தா வச்சிருக்காங்கல்ல, அது இதெல்லாம் சேர்ந்து எப்பயுமே அவங்க வந்து தனியா நிக்க மாட்டாங்க இல்லையா டிஎம்கே. அவங்களுக்கு ஒரு 10-15 மெயின் இது ஆட்கள் வேணும். எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் ஜாயின் பண்ண மாட்டாருங்க. திறநிதி வரணும்ல, அதெல்லாம் ஜாயின் பண்ண மாட்டாரு. மத்தவங்க மேபி, பட் தென் சீமான் வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. திரள்நிதி அவர் எப்பவும் அவர் வந்து அதை பண்ணிட்டே தான் இருப்பாரு. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல, ஜாயின் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் வெளியே இருந்து உங்களை அப்போஸ் பண்றதுக்கு டிஎம்கே கிட்ட இருந்து ப்ரெஷர் வந்து அப்படி கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது டிஎம்கே வந்து அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆள் மாதிரி உங்களை வந்து அப்போஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப பேசுறாங்களாமா அவரை வந்து அந்த கூட்டணியில சேர்க்க, ஏன்னா நல்ல பேச்சாளர்களே இல்லையாமா. மேயர் கூட வந்து அந்த பிரியா இருக்காங்கல்ல, அவங்க பேசுனதுலாம் வந்து நிறைய டீஸ் பண்ணி ட்ரால் பண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல பேசுற ஆட்களே இல்லை. நம்ம பேசி பேசி தான் நம்ம வந்து கட்சியை வளர்த்தோம், ஆனா நம்மளால வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலா ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆதிப்பு பிஸி ஆயிட்டீங்களா? இது பாத்தீங்களா, அமரம் பேச்செல்லாம் சரியில்லையே. ரொம்ப நியாயமா பேசுறான் தானே. திடீர்னு ஒரு நல்ல தூங்கி வச்சு வர்ற மாதிரி இருக்கேன்னு தோணுது. வித்தியாசம் மாட்டான், நிறைய விஷயத்த பார்த்துட்டு நிறைய மாறிட்டாங்க, ஒரு மாதிரி ஆயிட்டான். என்ன இப்படிலாம் பண்ண முடியுமா? ஆமா, படிக்கல ஏற்கனவே தெரிஞ்சதுதான்யா. ஒத்துக்க மனம் இல்லாம இருந்தா அண்ணன் வந்து அதெல்லாம் பண்ணவும் அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அவனுக்கு இந்த வெறியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு டாபிக் பேசினா அருமையா இருந்தது, சத்தியமா சொல்றேன். ஆமா தெரியும் பார்த்தேன். அவனுக்கு அவ்வளவு கத்துனாலும் பொறுமையா, என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்டே அம்மரா பொண்ணு. இந்த 29 படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன் நவீன. ஓகே, எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு. ஆனா இவங்க நான் படத்தை பத்தி சொல்ல அன்பு, படத்தை பத்தி சொல்ல. ஆனா அந்த இதுல பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபயர் விடுறானுங்க. தியேட்டர்ல பார்த்த யாருக்குமே அந்த அளவுக்கு பொறுமையா உட்காந்து பார்த்ததால. அந்த படம் நல்லா இருக்கும் தெரியும், போய் பார்க்கலாம்னு பார்த்தேன். நடராஜால போய் பார்க்கலாட்டியுமே இல்லையா, நல்லா தியேட்டர்ல உனக்கு ஸ்லோவா இருந்திருக்கும். இப்ப நீ வீட்டுல பார்க்கும்போது ஒரு அட்மாஸ்பியர் நீ அங்கங்க வேடிக்கை பார்த்திருப்ப. அது படம் போது சில மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும் படத்துல, அதை நீ கேரி ஓவர் பண்றப்ப அது உனக்கு ஃபீல் ஆகும். பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு போல. கேட்கலங்க, நான் தியேட்டர்ல லைட்டா ஸ்லோவா இருந்தது.
லைட்டா ஸ்லோவாலாம் ஏய் இருந்துச்சு. எஸ்கே தோழர் படத்தை தேட்டர்ல பாத்துருக்காரு, அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு அன்பு, படம் நல்லா இருந்துச்சு. நான் இப்பவும் நல்லா இல்லைன்னா சொல்ல, நான் அன்னைக்கே சேமாட்ட சொன்னேன் நல்லா இருந்துச்சு படம்னு. ஆனா அந்த ஃபீல் வந்து இவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கும்போது தான் நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அது ஓகேவா? அப்படி தேட்டர்ல கிடையாதுடா. அந்த அளவுக்கு கிடைக்கல. தேட்டருக்கான படம்னு ஒண்ணு இருக்கா. இப்ப நீ போய் பாத்துருக்கும் போது ஹவுஸ்ஃபுல்லா பாத்தியா 29 படத்தை? நானே 10 பேர் தான் இருந்தோம். நான் முத நாள் தான் போனேன். அந்த ஐயோ இத்தனைக்கும் அன்பு, மாதிரி ஆனா feeling எனக்கு இருக்குல்ல. இப்ப படம் எல்லாம் பிடிக்கிறதே இல்லையா அன்பு. எனக்கு கடைசியா இப்போ பீஸ்டுக்கு அப்புறம் நான் பார்த்த நல்ல படம்னா எனக்கு தெரிஞ்ச அயோத்தி தான். பீஸ்ட் நல்ல அயோத்திக்கு படமா? அப்புறம் இந்த இங்க ஆமா, பாருங்க, பீஸ்ட்ல எனக்கு உங்களுக்கு வேணாம். தான் பீச் பிடிக்கும். அது வந்து அவர்களுடைய ரசனையை பொறுத்து அங்க குத்தூசி. போகாதீங்க, பீஸ்ட் கிட்ட இப்ப போகாதீங்க, நானே அடிப்பேன். ஐயா உண்மையிலே சரியான படம் இந்த படம், இந்த 29 நெல்சன் படம். உண்மையிலே நீ நெல்சன் ஓ இல்ல அதர்ல குத்தூசி, சுத்திட்டு இருக்கான்டா. குத்தூசி டேய், அதான் நீ நான் சும்மா சொல்றேன். நீங்க இருங்கயா. நான் குத்தூசி, நான் படத்தை நவீன பார்த்துட்டு நெல்சன் உங்க உட்காந்துருக்கான் அதர் ரைட்டர்ல லிஸ்னர்ல. நான் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமாட்டி படிச்சுக்கலான்னு கதையை எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் என்ன இது கொழுப்பா? அதெல்லாம் படத்தை எழுதவே பார்த்தா இல்ல பார்த்துட்டு பாருங்க. இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏ வந்து டாபிக்க கதை எழுதி மாத்துங்க, அப்புறமா இப்பயும் படத்தை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டை போடுவாங்க. தேவையா அது? ஏங்க இது என்னங்க இது அதுக்காக கூலி நீங்க படம்? ஒரு முதல்வர் அந்த இல்ல, ஒரு முதல்வர் கூலி படம் போறாரு, நாங்க படத்தை பத்தி பேசக்கூடாதா? ஆமா, இது என்னங்க இது? அன்பு அந்த படத்தோட டேட்டன் ஹாட்டின் விட்டுருக்காரு பாத்தீங்களா? நான் எழுதி பார்த்து அதான் பார்த்தேன். போட்டிட் பண்ணி. பார்த்துட்டு தான் நான் 2 சரி, புக் மார்க் யாராவது பண்ணி வந்து ரெக்கார்ட் பண்றீங்கன்னா முரளியை டேக் பண்ணி மட்டும் அடிக்கவும். நாங்கெல்லாம் இதுக்கு பொறுப்பு இல்ல. ஐயா சும்மா இருங்க. படத்தை பத்தி எல்லாம் பேசலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. குத்தூசி அப்புறமாட்டி அதான் பார்த்துட்டேன். அப்புறம் காதலும் கடந்து போகும் படத்தை திருப்பி பார்த்துட்டு அது ஒரு கம்யூனிச படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். குத்தூசி கம்யூனிசம்ல இதெல்லாம் யார் சோசியலிச படம். சொல்றா? இதெல்லாம் உங்களுக்கு யார் நான் சொல்லித்தரா? என்னோட இன்டர்பிரேஷன். குத்தூசி நம்ம ஒரு நாள் திருப்பி அதை பத்தி பேசுவோம். காதலும் கடந்து போகும் படத்துல அவனுக்கு வேலையே கிடைக்காம இது பண்ணுவேன், அவனை எப்படிலாம் ஏமாத்துறாங்க, இந்த பக்கத்து எப்படி மடோனா செபஸ்டின் வந்து வேலை இது பண்றதுக்காண்டி எப்படி போராடுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நானா ஒரு இன்டர்பிரேஷன். உழைப்பு சுரண்டலை பத்தி பேசுறீங்களா? ஆமா, என் தனிப்பட்ட கருத்தெல்லாம் காதல்ன்ற ஒண்ணு உலகத்துல இல்லவே இல்லை. அதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட ஒண்ணு. மொழி எத்தனை வாழ்ந்த போது குழந்தைங்க குத்தூசி? எத்தனை குழந்தைங்க குத்தூசி? ஒன்றுதாங்க. கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு காதல் கிடையாது, கத்திரிக்காய் கிடையாது இப்ப வந்து சொல்றது. ஏன் அப்படி இல்லைங்க. நம்ம ஒரு சொசைட்டியை வந்து ஆராயிரம் படிக்கிறோம், அதை போய் சிந்திக்கிறோம். அப்போ அது வர முடிவு ஒண்ணு. இப்போ நம்ம நிபுணத்தின் பேர்ல பல பேர் போயிருக்கோம். என்னோட ஆசை வந்து என்னன்னா, ஒரு நல்ல இது நல்ல ஹிஸ்டரி குரூப் எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் ஆகணும் ஆசை. ஆனா கன்றாவி கரும ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்கணும். இல்ல இருங்க, குத்தூசி, நீங்க 4 ரோபோட்டும் கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டீங்க குத்தூசி. அது போக ஏற்கனவே மெட்டீரியலிஸ்ட் படத்துக்கு இதே மாதிரிதான் ரைட்டப் இருந்தீங்க. கீழே வந்து போட்டேன், காதலும் கடவுளுங்கிறது ஃபீலிங், அதெல்லாம் ஃபேக்ட் கிடையாது. உட்காந்து நீங்க ஆராய முடியாது. இப்ப ஹிஸ்டரி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க ஆசையை சொல்றீங்களா, அதுவும் ஒரு வகையான காதல். எப்படி உங்களுக்கு ஹிஸ்டரி எடுத்துட்டு உட்காரணும்னு ஆசை வருது, அந்த மாதிரிதான். அது காதல் இல்லையா? எனக்கு சின்ன வயசுல ஆர்காலஜி பத்திலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா அது பத்தி போனோம்னா எங்க அப்பா வந்து தலைமையில கொட்டி, அவர் ஒரு திராவிட அப்பா, நீ இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்லி வெறுப்பிச்சாரு. இன்ட்ரெஸ்ட் ஓகே, அது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு சாட்டிஸ்பாக்சன், கரெக்ட் தானே? மனசுக்கு மகிழ்ச்சி, ஓகேவா? ஐயா இது பாருங்க, அது வந்து உளவியல் ரீதியானது. இது வந்து என்ன சொல்றது, த்ரூ கெமிஸ்ட்ரி நம்ம சொல்றது வந்து உங்க ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் ஆகுதுல்ல. இப்போ நீங்க எவ்வளவோ பெண்களை பாக்குறீங்க, ஒரு சில பெண்களை பார்த்தா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்து பழகான பல விஷயங்கள் வந்து உங்க மூளை கோர்வைக்குள்ள வந்து இந்த மாதிரியான பெண்கள் அழகான பெண்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அன்புக்கு வந்து சில்க் சிம்ரா பிடிக்கும், முரளிக்கு சில்க் சிம்ரா பிடிக்காது, தமனா தான் பிடிக்கும். அப்போ அந்த வேரியேஷன் ஏன்? முரளியும் வந்து அன்பும் வந்து மனிதர்கள் தான், 2 பேரும் இதுவாக பார்த்தா மனிதர்கள் தான். ஏன் வந்து ஒருத்தருக்கு சில்க் சிம்ரா ஒருத்தருக்கு தமனா பிடிக்குது? அப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம மூளைகள்ல இருந்து கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிரைவ் பண்ணி அது வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தருது. அதான் அது வேரியேஷன். அதனால ஒரு சில பெண்களை பார்த்தோன்னே உங்களுக்கு காதல் வாய்ப்படுறதெல்லாம் ஆகும். அது எல்லாமே வந்து ஒரு ஹார்மோனிக் ப்ராப்ளமே தவிர அது வந்து அப்போ நீங்க காதல் என்னன்னு டிஃபைன் பண்ணல. நம்ம கடவுள்னா என்ன டிஃபைன் பண்ண முடியுமா? முடியாது. அதனால காதல் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ டிஃபைன் பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு சாடிஸ்டா இருக்காரு பாருங்க. இல்ல அப்படிலாம் டிஃபைன் பண்ண முடியாத ஒரு பொருள் வந்து உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு அதை பத்தின புரிதல் இல்லைன்னு வேணா சொல்லலாம். ஒரு விஷயத்த பத்தின நாலேஜ் இல்லைன்னா அது இல்ல, அது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். குத்தூஸ் தோழர் நீங்க வந்து ஆனா முன்ன பின்ன இவர் லவ் எல்லாம் எதுவும் பண்ணிருக்கே மாட்டாரு. கல்யாணம் பண்ணிருக்காரு, அந்த ஒய்ஃபை யோசிச்சு பாரு. அதுதான் எனக்கு இப்ப யோசனை வருது. அப்படிலாம் போகாது.
அப்படிலாம் போக இல்ல கூடாது. அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். இருக்கு. இவருக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சில இந்த சம்சீல் சொன்ன மாதிரி ஒரு யோ சுப்பீரியாரிட்டி நான் இருக்கு போல தப்பா இருக்கு. சொல்லல அன்பு, இரு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் தப்பா சொல்லல. அதாவது காதல போய் இப்படி எல்லாம் சொன்னாருன்னா எப்படி இருக்கும், கடுப்பா இருக்காதா? அதான் சொல்றேன். நான் இப்படி ஒரு டிஃபனேஷன் கொடுத்தாருன்னா இதுக்கு சரியான ஆள் யார் தெரியுமா? ரொமான்டிக்கான ஆள் இஸ்கரா இருக்காரு கீழே, ஆமா அவரை கூப்பிட்டா ஆமா பேசுவாரு. ஆக்சுவலா இதை வந்து இல்லங்க அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த வெளியில இப்படி கருத்தை பேசுறவங்க தான் ஆக்சுவலி பர்சனல் லைஃப்ல ரொம்ப இதுவா இருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த வெள்ளம் கருத்தை வந்து மறைச்சிட்டாரு. என் மனசுல விதைச்சதே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவர் தான். அந்த அம்மா வந்து காக்னிசன்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா வந்து இதை பத்தினா இதெல்லாம் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய இதை பத்தி தேடி கண்டுபிடிப்பாங்க, படிப்பாங்க. அது இந்த இந்த ட்வெயின்னு ஒரு எழுத்தாளர் இருப்பான், அவங்க எல்லாம் படிப்பாங்க. அவங்க இப்படிதான் அந்த ஆண் பெண் உரையாடலோட காம்ப்ளெக்சிட்டி பத்தி நிறைய வந்து எழுதியிருப்பான் பொழுது. அதெல்லாம் சொல்ல அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணதான் இது ஆச்சு. இல்ல இதெல்லாம் இப்ப நீங்க காலையில பேசுனது காதல் வந்தா ஆராய கூடாது ப்ரோ, அனுபவிக்கணும். ஐயா இந்த மாதிரி மொக்க பேசாதீங்க. குத்தூசி இப்ப நீங்க அது மூலியமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்களே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபுல்லா முடிச்சு ஒரு டிரைவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? கண்டிப்பா இதுதான் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? நீங்க தமிழனா இருக்கிறதுக்கு வந்து நீங்க காரணம் இல்லை, சரிங்களா? நீங்க ஒரு பெண் மேல வந்து ஒரு காதல் வயப்படுறீங்கன்னா அதுக்கும் நீங்க காரணம் இல்லை. எல்லாமே இங்க இருக்க சுத்தி இருக்கிற ஒரு சமூக கட்டமைப்பு. அப்போ வந்து இந்த சமூக கட்டமைப்புல வந்து காமத்தோட ஒரு நாகரிக வருஷம் தான் காதல். இப்போ அதை வந்து நீங்க பண்றீங்க. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நீங்க இப்போ இந்த மாதிரி நம்ம தமிழர்கள் இந்த மாதிரி வாழ்ந்தார்கள், காதலை பத்தியான விவாதம் வந்து அன்பும் குத்துசும் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு 100 வருஷம் கழிச்சு பதஞ்சலி சிரிப்பான். அதனால இவங்க இவ்வளவு பார்பரிக்கா இருந்துக்கிறானுங்க, சரியான ட்ரைஸ், சரியான மலைவாசியில இருப்பானு போலகுது. ஒரு பெண்ணு ஒரு பிடிக்குது, அவங்க போய் வாழ்ந்துடுறாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போறாங்க. ஒரு சாதாரண விஷயம். இது போய் காதலுன்றானுங்க, அது போய் கவிதை எழுதினுக்கிறானுங்க, பெண்ணை வர்ணிக்கிறாங்க, அப்ஜெக்டிஃபிகேஷன் பண்றாங்க. ஒரு பெண்ணை தலை தனியா, கால் தனியா, மூக்கு தனியா வர்ணிக்கிறானுங்க. இதெல்லாம் ஏன் பண்ணணும்? அது உமன் அப்ஜெக்டிஃபிகேஷன் எவ்வளவு பெரிய டேஞ்சர் அது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளை போய் கிண்டல் பண்ணுவாங்க ஒரு 100 வருஷம் அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன். 100 வருஷம் அப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம ஏன் இன்னைக்கு கவலைப்படுறோம்? எனக்கு புரியல. இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி 1990ல 1900ல பண்ணதை நம்ம இப்ப கேலி கிண்டல் பண்ணிருக்கோமா? ஏன் பண்ணல? ஐயா என்ன வச்சு செய்யறோமே, நம்ம உட்காந்து தாத்தா பாட்டிலாம் வச்சு செய்யலையா? நம்ம தாத்தா பாட்டியை வச்சு அவங்களோட முறைகளை செய்யறோம். அதாவது அவங்க பேசுற விதத்தையோ கவிதை எழுதுனையோ அதை செய்யறோமே தவிர காதல் அப்படிங்கறத நம்ம செய்யறோமா? அதுவே இல்ல. இப்ப மாறிட்டோமா? 2000 வருஷம் நம்மளுக்கு ஒரு 400 வருஷமாச்சும் தெரிஞ்சிருக்கும்ல. இல்லங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன் இதை வச்சுதான் நம்மள ட்ரோல் பண்ணணும்னு இல்ல. அவங்களுக்கு என்ன கையில கிடைக்குதோ அதை வச்சு அடிச்சுட்டு போறாங்கன்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியா இருந்தா இப்ப இல்ல, நான் என்ன சொல்றேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாங்க, இப்ப எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வாழணும்னு நம்ம மாறிட்டோமா? இல்ல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வாழணும்னு நம்ம மாறிட்டோமா? இப்ப என்ன தேவையில்லைன்னு தனித்தனியா இருக்கிறோமா? இல்ல அவங்க கலாச்சாரம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன். ஐயா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, உங்களுக்கு புரியாத எதுவுமே இல்லை. வர ஓயோரங்கள் புக் பண்ற வேகத்தை இல்ல சரி இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான டவுட். இதை நீங்க வந்து எங்க கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா இல்ல வீட்லயும் பேசுவீங்களா குத்தூசி? எல்லார்ட்டையும் பேசுவாங்க. என் ஈடுக்கு இருக்கிற எல்லார்ட்டையும் பேசுவோம் நம்ம. இதெல்லாம் இல்ல நீங்க சொன்னது வந்து வயசாகிவன்ட்ட பேச முடியாதுல்ல. இதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு, கொலை பண்ணிடுவாங்க. இல்ல அது வந்து மாறி இருக்குதானே. இப்ப ஓயோரம் 4 பேரு நிறைய காதல் பண்றாங்க அதுங்கிறது இப்ப இருக்க சூழ்நிலையில இருக்க இதா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தது இல்லைங்கிறீங்களா? ராஜா காலத்துல எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்துருக்காங்களா? இல்ல அதுக்கு முன்னாடி ட்ரைபுக்கு போனீங்கன்னா இதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சும்மா நம்ம அப்டேட் ஆயிட்டு வந்திருக்கோமே தவிர ஆனா ஆண் பெண் ஈர்ப்புங்கிறது இன்னமும் இருந்துட்டு தானே இருக்கு. ஏன் பெண் நீங்க சிலப்பதிகாரம் ஆரம்பிச்சு அன்பு நீ சிலப்பதிகாரம் ஆரம்பிச்சு குண்டலகேசி ஆரம்பிச்சு எல்லா தமிழ் இலக்கியங்களும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது வந்து புஷ் பண்ணுது. அது ஏன் அது புஷ் பண்ணுது, ஏன் அது வந்து நிலைநிறுத்த பாக்குதுன்னா அந்த கண்டிஷன்ஸ் அதை வந்து டிட்டர்மைன் பண்ண. அந்த கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒருத்தனுக்கும் ஒருத்தியா இருந்தாதான் நீ பெக்க போற குழந்தை வந்து அந்த சொத்தோட வாரிசா இருக்கும் அப்படின்னு இருக்கும். இப்ப நீ வந்து ஒரு வன்னியர் ஜாதி, இந்த முக்குளத்தோரு, தலித் ஜாதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்த்து கட்டுற பழக்கம் வந்து ரொம்ப 1960-70 காலகட்டத்தில் இருந்துச்சு. அர்த்து கட்டுறதுன்றது அதுக்கப்புறம் தான் ஆச்சு. அப்போ இந்த வேளாண் இருக்கிற ஜாதிகள் தான் வந்து இந்த ஜாதிய ஸ்ட்ரக்சரை, இந்த பெண்ணடிமைத்துவத்தை வந்து கட்டி காப்பாத்தி ஒருவனுக்கு ஒருத்தின்றதை ரொம்ப ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணுச்சு. அது வந்து அவங்க இலக்கியங்கள் மூலமாவும் அதை புஷ் பண்ணுச்சு. அப்போ என்னன்னா தமிழ் இலக்கியங்கள் வந்து அப்போ வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம், ஒரு இண்டிபெண்டன்ட் உமன்றதும் ஒரு கான்செப்டே இல்லை அப்போ அந்த காலகட்டத்துல. இப்போ எக்கனாமிக் ஃப்ரீடமும் இண்டிபெண்டன்ட் உமனும் வந்து நிறைய வர்றது காலகட்டத்துல அவங்க சூஸ் த லைஃப் பார்ட்னர். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெண் தான் வந்து ஒரு ஆணை சூஸ் பண்ண முடியும். அவங்க தான் வந்து டாமினன்ட் செக்ஸ் லைஃப் பார்ட்னர் இருக்க முடியுமே தவிர
ஒரு காலம் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை சூஸ் பண்றது வந்து கூடாதுன்றது என்னோட கருத்து, ரைட்டுங்களா? அது போற காலத்துல நம்ம மாட்டிக்கலாம். அப்போ பெண் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 மாசம் 7 மாசம் ஒருத்தனை வாழ்ந்து பாக்குறான், அவனோட கேரக்டர் செட் ஆகல, சம்திங் ஏதோ செட் ஆகல, சம்திங் ஏதோ அந்த ஹீட் குறையுதுன்னா அவங்க மாத்தி போறதுக்கான எல்லா வசதி வாய்ப்பும் அவங்க பண்ணி கொடுக்கணும்ன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து நம்ம இது பண்ணி ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்டாச்மெண்ட்டோ நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அவங்க கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க. அது வந்து நம்மள சுத்தி சுத்தி தான் இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ இதை உடைக்கிறதுக்கு வந்து ஒரு அப்நார்மலைசேஷன் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ பெண்கள் வந்து டிசைடிங் ஃபேக்டரா மாறணும். அது இப்போ வரைக்கும் நம்ம மாற முடியல நம்மளால. அந்த ஒரு இது இந்த புரட்சிகரமான சமூகத்தை இன்னும் முன்ன போகல. ஒரு புக் இருக்கு, உமன் கேன் ஹேவ் பெட்டர் செக்ஸ் அண்ட் சோசியலிசம் சொல்லிட்டு ஒரு புக்கு. அதுல கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அவங்க. இல்ல இப்ப நீங்க சொன்ன கருத்துல பாதி ஏத்துக்கிறேன். அந்த நில உடைமைங்கிறது அந்த புத்தகத்துல இருந்து இலக்கியங்கள்ல இருந்து வந்தது ஓகே. அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கும்ல, அதுதான் நீங்க சொன்ன ரெண்டாவது இது. நம்ம விலங்குகள்ல வந்து எல்லாமே பெண் விலங்கு தான் வந்து அதோட இணைய வந்து ஆணை சூஸ் பண்றது. அது எங்க மாறுதுங்கிறது வெறும் சொத்து இந்த இதுங்கிறது அது அடுத்த கட்டமா இருக்கலாம். சொத்து நிலம் இதை தாண்டி அது நம்ம வாரிசு அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பெண்களே சூஸ் பண்றத வந்து மாத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அது ஒருவருக்கு ஒருத்திங்கிறது சொல்றாங்க. நான் வரலாமா? பேசுங்க சாரி. இல்ல பேசுங்க. பேசுங்க நீங்க பேசுங்க புதுசா பேசுங்க. ஓகே. இல்லைங்க, இப்போ என்னன்னா நம்ம ஆதி காலத்துல இருந்து எடுத்துட்டு வரலாமே இதைய காதல் அப்படின்றது. இது ஒண்ணும் புதுமையான உணர்வு எல்லாம் கிடையாது. ரொம்ப இயல்பான ஒரு உணர்வு. ஆண் மேல பெண்ணுக்கான கவர்ச்சியோ இல்ல பெண்ணுக்கு ஆண் மேல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு கவர்ச்சி இது ரொம்ப இயல்பானது. என்னன்னா அது வந்து இயற்கையினுடைய ஒரு இயற்கை, அவ்வளவுதான். அது ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பு ஏற்படுறது, இல்ல பெண்ணை பார்த்து ஆணுக்கு ஏற்படுற ஈர்ப்பு. ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது மூளையில டோபாமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ரசாயனம் ஊறு. அந்த ரசாயனம் உங்களை அறியாம உங்களுக்குள்ள ஒரு உள்ள கிளர்ச்சி ஏற்படுத்தும். அது ஒரு கிளுகிளுப்பு உண்டாக்கும். அது உங்களை அறியாம நீங்களே சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை உருவாக்கும். அந்த டோபமைன் அப்படின்றது தான் நீங்க அந்த ரசாயனத்தை தான் நீங்க வந்து காதல் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே ரைட். இதுக்கப்புறம் நம்ம இந்த காதலுக்கு வரலாம். இப்ப பாதி அவர் சொல்லிட்டாரு, சொன்னது திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா ஆதி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு சமூகத்தினுடைய குல தலைவரா இருந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் இருந்தாங்க. அவங்கதான் அந்த குழுவையே வந்து வழி நடத்தினாங்க. அவங்களாலதான் பாதுகாக்கவும் முடிஞ்சுது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமா சொத்துடைமை அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குது. அந்த சொத்துடைமை வர ஆரம்பிக்கும் போதே பெண்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இழக்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் இயல்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பகால பிரச்சனை. குழந்தை பெற்றுக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க எங்கேயும் வெளியே போக முடியாது, வேட்டையாட முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனை. ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த இவங்க சொல்லுவாங்க தீட்டுப்படுது அது இதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனை. இப்ப இது மாதிரியான இயற்கை சார்ந்த இந்த பிரச்சனைகளால கொஞ்சம் கொஞ்சமா பெண்களை அதை சொல்லியே ஓரங்கட்டுறது அப்படின்ற வேலையை தெளிவா அன்னைக்கு இருந்த ஒரு வகையான விவசாய சமூகம் அப்படின்ற அந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு பெண் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தான் கையில் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் நம்ம குத்துச்சி தோழர் சொன்ன மாதிரியே நான் வச்சிருக்கிற சொத்து என் ரத்தம் யாரு அவனுக்கு தான் போகணும், அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா பெண்களை மேலும் மேலும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்ற மாதிரி விதவிதமா சொல்லி காலங்காலமா கூப்பிட்டு வந்து இன்ன வரைக்கும் அதே இடத்துல நிறுத்திட்டான். ஆனா இன்னைக்கு ஒரு அளவுக்கு பெண்கள் படிச்சுட்டு வர்றாங்க. ஒரே ஒரு விஷயம், நான் அந்த தீட்டுன்ற வார்த்தை மட்டும் தவிர்த்துக்கோ. இல்ல அது எனக்கு சடாது சொல்ல தெரியல. அது நீங்க தான் நல்ல மாற்று வார்த்தை இருந்தா சொல்லுங்க, நான் வேணா அந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன், தவறு இல்ல. மாதவிடாய் ஓகே. அந்த மாதவிடாய் இது மாதிரியான பிரச்சனைகள் மூலமா பெண்கள் கையில் இருக்கிற அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆண் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சா. அதே மாதிரி ஒரு பெண் என்னைக்குமே பெண்ணினுடைய இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆண்மைத்தன்மைன்னு சொல்லணும். உடனே ஆம்பளை அப்படின்னு நிறுத்திட்டு வர்றது இல்லைங்க. ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறது, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்றது, எந்த விதமான உணர்ச்சி ரீதியான உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்படுத்தாம ஒரே வகையான உணர்வுகளுக்குள்ள தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கிறது. ஒரு கோபமா உடனடியா கோவப்படாம அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான பதில் எடுத்துட்டு போறது. இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து பெண்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. அது மாதிரியான ஆண்களை தான் பெண்கள் தேர்வு பண்ணுவாங்க
அப்படின்ற சூழல் இருந்துட்டு இருக்கும்போது நம்மள மாதிரி எங்க மாதிரி நோஜா மாதிரி இருக்கிற ஆளுகளை என்ன பண்றது? வழி எங்களுக்கு பொண்ணு கிடைக்காத. அப்ப போட்டு இறக்குறானுங்க. பொண்ணுக்கு வந்து வீட்டுல இருக்கணும், நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணணும், எங்க ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணும், இதுக்குள்ளதான் இருக்கணும், இப்படி கொண்டு வந்ததுதான். அதுக்கப்புறம் நம்ம தோழர் சொன்ன மாதிரி தான், குத்துசி தோழர் சொன்ன மாதிரி தான், என்னைக்கு பெண்கள் தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு சமூகம் தன்னுடைய மாற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்புறங்க இப்பவும் சொல்லிடுறேன், காதலிக்கிறேன் நான் தான் துரத்தி துரத்தி காதலிக்கிறேன்னு எல்லா ஆம்பளையும் நினைச்சிட்டு இருப்பீங்க. அது உங்களுடைய மாய கற்பனை. நீங்க துரத்தலாம், ஆனா தேர்ந்தெடுக்கிறது பெண் தான். 200% உண்மை. சொல்லுங்க.